நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நவம்பர் மாசம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்போ ரெண்டு பெரிய நிகழ்ச்சிகள் இந்த நவம்பர் மாசம் நடக்குது. ஒன்று குரு வக்ரம் பெறார் நவம்பர் 11. அடுத்தது மாச கடைசியில, அதாவது 28ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆறார். சரி, இதனால உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதும் பார்க்க போறோம். மேலும் ரெண்டு மேஜர் பிளானட்ஸ் 16ஆம் தேதி வரைக்கும் நீச்சமா இருக்காரு. அப்படின்னா பவர் இழந்து இருக்கார். 16ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஒரு பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டுக்கு மூவ் பண்றாங்க. அதனால கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 16th வரைக்கும் நீங்க ரொம்ப 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 கவனத்தோட இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு குரு பகவான் உங்க மேலேயே தான் இருக்கார். எப்பயுமே ஜென்ம குரு யோசனை யோசனை யோசனை, ஏதோ ஒரு யோசனை கொடுத்துட்டே இருக்கும். பல ஐடியாஸ் கொடுத்துட்டே இருக்கும். எதுலையுமே தெளிவில்லாம இருக்கும். நீங்க ஒண்ணு போய் பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா நீங்க பேசுறது வேறையா இருக்கும். அதை நீங்க கரெக்டா சொல்லாததுனால கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஏற்பட்டு அதை புரிஞ்சுக்கிறவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு டோட்டலி வேற மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்ப கடைசியில போய் நீங்க உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்ற மாதிரி எல்லா விஷயத்துக்குள்ளயும் மாட்டிக்கிறதுக்கு உண்டான அமைப்புல நிறைய கிரகங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு. ரெண்டாம் வீட்டுல கேது இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமா தான் பிரச்சனை, ஜாப் சம்பந்தமா தான் பிரச்சனை. அங்கதான் புரிஞ்சுக்கல அப்படின்னாலும் அது வீட்டுக்கு சொல்லணும் அப்படின்னாலும் அங்கேயுமே ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்க சொல்ல வந்ததை சொல்ல விடாத கிரகநிலைகள் அங்க ஏற்படும். அப்ப ஏண்டா இப்படி பேசுற, ஏன் எதுவுமே குழப்பிட்டே இருக்க, ஒரு தெளிவே இருக்காதா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ உங்க மனசுக்குள்ள நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஏற்பட்டு நார்மலா எடுத்துட்டு போக வேண்டிய விஷயத்த கூட, ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமா செல்போனையே மறந்துட்டு போய், அல்லது நீங்க ஒரு பிபிடி ரெடி பண்ணிருப்பீங்க, இன்னைக்கு பிரசன்ட் பண்ணணும்னு இருக்கும், பட் அந்த கெசட்டையே நீங்க விட்டுட்டு போற மாதிரி எல்லாம் ஒரு குழப்ப நிலை உங்களுக்கு ஏற்படும். சோ அப்ப எல்லா பக்கமே பல அடிகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சோ எதுலையுமே தெளிவு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப யோசிக்கவே வேண்டாம், கோ ஆன் த ஃப்ளோ. பட் எதுவுமே கரெக்டா எடுத்துக்கிட்டீங்களா, பிரசன்ட் பண்ண முடியல அப்படின்னா சரி, இந்த இடத்துல அந்த தெளிவில்லை அப்படின்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்ல, இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டாங்களே, ஜாபை சேஞ்ச் பண்ணிடலாமா, இல்ல இந்த வாழ்க்கையே வேண்டாமா, நம்ம வேற ஒரு செக்டாருக்கு மாறிடலாமா அப்படின்லாம் பல விஷயங்கள் தோணும். இப்ப நீங்க வேலையை விட்டீங்க அப்படின்னா கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதே மாதிரி இப்ப தொழில் இந்த இது கட் பண்ணிடலாமே அப்படின்னு நினைச்சாலும் அது ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டுவீங்க. அதனால தயவு செஞ்சு எந்த ஒரு முடிவுகளும் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் எடுக்க வேண்டாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் பல எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றதை வச்சு. சரி, எல்லாமே அப்படித்தான் இருக்கா அப்படின்னா இல்ல பல நன்மைகளும் காத்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார். சோ அப்ப யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகவே இல்லையே, 40 வயசாச்சு அப்படின்றவங்களுக்கு கூட இப்படி திடீர்னு உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் செட் ஆகக்கூடிய அமைப்புல இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜாலியா பை பைன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஜாலின்ற ஒரு அமைப்புக்குள்ள நீங்க போறது ரொம்ப 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 சூப்பர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்றிருந்தா பெரிய பயம் பாதிப்புகள் கிடையாது நவம்பர் கடைசி வரைக்கும். அப்படி வக்ரம் பெறல அப்படின்னா நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கக்கூடிய காலகட்டம் தான். 9ஆம் வீட்டுல சனி அப்படின்றது ஓரளவு பரவாயில்ல, ரொம்ப சூப்பர்ன்றது கிடையாது. பட் குருனுடைய பார்வை சனி மேல படுறதுனால உங்களுக்கும் உங்களுடைய தகப்பனாருக்கும் நல்ல உறவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. சோ எந்த இடத்துல எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மனசு விட்டு, நீங்க எந்த வயதினரா இருந்தாலும் சரி, உங்க அப்பா கிட்ட நீங்க பேசுங்க, அப்பா கிட்ட ஐடியா சொல்லுங்க, அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்பா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜஸ்ட் லைக் தட், அவருக்கு மேபி அந்த சப்ஜெக்ட் தெரியாம இருக்கலாம் ஜெனரேஷன் கேப்னால, பட் ஆனா நீங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது அது அவர் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறது, அதுல இருந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சு ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா போகக்கூடிய அமைப்பு அங்க ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு. சோ எப்பயுமே சிக்கல்கள் பல வரத்தான் செய்யும். ஆனா அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஏதாவது ஒரு துருப்புச்சீட்டு எந்த கிரகமாவது கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த துருப்புச்சீட்டு தான் உங்களுக்கு உங்களுடைய தந்தை. சோ தந்தை வழி அவங்க எல்லாம் சாதகமா இருக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம 3ஆம் வீட்டுல சுக்கிரன் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைய கம்யூனிகேஷன் ஸ்டக் மட்டும் இல்ல, நீங்க உங்களுடைய இளைய சகோதரிகளுடன் நிறைய பிரச்சனைக்குள்ள மாற்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப அன்பு அந்யோன்யம் அப்படின்னு இருந்தா கூட இப்ப நீங்க பேசுறது அவங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லா இருக்கிறதுக்கு உண்டான
அமைப்புகள் இருக்கு. சோ அதுலயுமே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி 4ஆம் வீட்டுல சூரியன் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய வீடு சம்பந்தமான ரிப்பேர் வர்றதுக்கு, உங்களுடைய வண்டி ரிப்பேர் ஆறதுக்கு, அதே மாதிரி நீங்க எல்லாரும் போயிட்டே இருப்பீங்க, ஆனா உங்களை மட்டும் போலீஸ் பிடிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஃபைன் கலெக்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா அப்படின்றது கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும். இப்ப கரண்ட் பில் கட்டாம விடுறது, அந்த மாதிரி எது கவர்மெண்ட் சம்பந்தமா நீங்க கட்டணும் செய்யணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 15ஆம் தேதி அப்படின்னா நவம்பர் மாசத்துல 5ஆம் தேதியை கட்டி முடிச்சிருங்க. அப்படி இல்லாட்டி அது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள போய் தேவையில்லாத செலவுக்குள்ள மாட்டக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க ரொம்ப 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 கவனத்தோட இல்லை அப்படின்னா எல்லா விஷயங்களும் மாட்டிடுவீங்க. 16ஆம் தேதி சுக்கிரன் அவர் ஆட்சி பெறார். அந்த காலகட்டத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நீங்க சீர்படுத்தின அமைப்பெல்லாம் அதனால ரசிக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு சுகமான ஒரு காலகட்டத்துக்கு 16ஆம் தேதிக்கு மேல நீங்க தள்ளப்படுவீங்க. உங்களுடைய அம்மாவுமே அப்ப சப்போர்ட்டா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிப்பாங்க. சோ உங்களுக்கு ஆல்வேஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்பா சப்போர்ட் இருக்கு, 16ஆம் தேதிக்கு அப்புறம் அம்மா சப்போர்ட் இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க யாரெல்லாம் உங்களுடைய மென்டார், உங்களுடைய குருஸ், உங்களுடைய டீச்சர்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க உங்களை கொஞ்சம் டவுன் பண்ணி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஜஸ்ட் லைக் தட் டேக் இட் ஈஸியா போங்க. நீங்க சிம்பிளா ஒரு பாட்டு கிளாஸ்க்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பாட்டு கிளாஸ்ல நீங்க ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்க, என்னப்பா இது எத்தனை தடவை இது கேட்பீங்க, இது போன கிளாஸ்லயே கிளியர் பண்ணிட்டேனே அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்னடா எல்லாரும் முன்னாடி இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ற தாட் ப்ராசஸ் இல்லாம நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோட ஓகே சார் எனக்கு தெரியல, நான் நோட் பண்ணல போல இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் ஒரு நல்ல ஒரு டிப்ளமேட்டிக்கா நீங்க பேசிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது ஒன்றும் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள உங்களை தள்ளாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் இப்ப நல்ல அன்பு அந்யோன்யம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அவங்களுக்கு அவங்களுடைய ஜாப்ல ப்ரமோஷன், அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிசினஸ் அபிவிருத்தி, நியூ ஐடியாஸ் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் சேர்ந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் அங்க சேர்ந்து வருது. பட் ஸ்டில் அந்த 4ஆம் வீடு சொத்து சம்பந்தமான இடத்துல சுகங்கள் அப்படின்றது 16ஆம் தேதிக்கு முன்னாடி பண்ணாம இருக்கிறது நல்லது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணும்போதும் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்றது பார்த்து பண்ணுங்க. பினான்சியல் ஃப்ளோ அப்படின்றது நல்லாவே இருக்கும், பயப்பட வேண்டாம். பட் அதுக்குண்டான வரைய செலவுகளும் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. சோ நீங்க மனசை நல்லா தெளிவா வச்சுக்கிட்டு நீங்க திருப்பதி பெருமாளை மனசார பிரார்த்திச்சு, ஹனுமனை நினைச்சு நல்லா பிரார்த்திச்சு நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா ரியலி ரியலி சூப்பர். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் உங்களுக்கு 8ஆம் வீட்டுல ராகு இருக்கார். இதுக்கு முன்னாடியும் இருந்தார், ஆனா குரு பார்வையில இருந்தார் ராகு. ஆனா இப்ப குரு பார்வை இல்லை. அப்போ திடீர்னு எதிர்பார்த்தால் தடுமாற்றங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் ராகு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சோ அந்த இடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சர்ப்ரைசஸ் ஆர் வெயிட்டிங். அந்த சர்ப்ரைசஸ் நன்மையா தீமையான்றது இப்ப நடக்கிற திசா புத்தி அந்தரத்தை வச்சுதான். சோ லட்சுமி நரசிம்மனுடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்பவே கரெக்டான வழியை காமிச்சு பாசிட்டிவா எடுத்துட்டு போகும். சோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.